Sanities. Attention. தமிழ் தாய் வாழ்த்து. Teachers, respect. Pledge my devotion. In their well-being, prosperities alone. குத்திவிடும். Time is gold. காலம் பொன் போன்றது. Practice make a man perfect. Thought. Black color is sentimentally bad, but every blackboard is student's life, right? Dr. APJ Abdul Kalam. இருக்கிறாங்க 474 மார்க்கு 500க்கு வாழ்த்துக்கள். அது மோனலிசா வர்தா அப்புறம் வினோதினி 2 பேர் சேர்ந்து 2ஆம் இடம் 468 மார்க்கு. அடுத்தது ஷிபானா 3வது இடம் 463 மார்க்கு 500க்கு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வகையில் பார்த்தோன்னா எஸ்எஸ்எல்சியில் பார்த்தோன்னா எந்தெந்த சப்ஜெக்ட் எல்லாம் 100% அப்படின்னு பார்த்தா நிறைய வந்திருக்காங்க. அதேபோல் தமிழில், அடுத்தது இங்கிலீஷு, மேத்ஸு, சோசியல் கூட ஒரு கிளாஸ் வந்துருக்கு. அதேபோல் அனைத்து பாடங்களிலும் அந்த ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய கடுமையான முயற்சி மற்றும் பயிற்சியால் அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சி பெற வைத்துள்ளார்கள். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவர் ஐயா அவர்களுடைய முயற்சியால் மெட்ராஸ் ஹைட்ராலிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தாரிடமிருந்து அந்த அனுமதியை பெற்று நமது பள்ளி வண்ணம் தீட்டப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளியினுடைய வகுப்பறைகள் அனைத்தையும் சுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அனைத்து மாணவ செல்வங்களுடைய கடமை. இது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கட்டிடம் கட்டணத்துக்கு கட்டும்பொழுது அடித்தது. அதுக்கப்புறம் இப்போதான் நம்ம அடிச்சிருக்கோம்னா அதை பாதுகாப்பாக வச்சிருந்தோம். அங்கே அதை வரைகிறது, எழுதுறது அது எதுவுமே செய்யக்கூடாது. செஞ்சோன்னா அதை பெயிண்ட் பண்ணி தர வேண்டிய கடமை மாணவ செல்வங்களை சாரும். அந்த வகையிலே நமது பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்களை இந்த கல்வியாண்டு சிறப்பான கல்வியாண்டாக அமைவதற்கு தங்களுடைய நற்கருத்துக்களை வழங்குமாறு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். விடுமுறை முடிந்து இன்று பள்ளிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களை நான் முதலில் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசு பள்ளி என்றாலே தனியார் பள்ளி மோகம் பெருகிவிட்ட நிலையில் அரசு பள்ளி மீது இன்றைக்கு முழு கவனம் செலுத்துகின்ற அளவிற்கு அரசு முன் வந்திருக்கிறது. எங்களுக்கெல்லாம் மிக மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கின்றது. இங்கே தலைமை ஆசிரியர் குறிப்பிட்டார், மாவட்ட ஆட்சியர் எங்களை தலைமை ஆசிரியரெல்லாம் அழைத்து சதவீதம் குறைந்த பள்ளிகளை ஏன் குறைந்தது என்று கேள்வி கேட்டு அதற்கு அடுத்த ஆண்டில் பதில் தர வேண்டும் தேர்ச்சி விகிதத்தில் என்று குறிப்பிட்டார் என்று இங்கே சொன்னார். கடுமையாக ஆசிரியர்கள் மீது நடந்து கொண்டார் என்ற ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்தார். மாவட்ட ஆட்சியர் தேர்ச்சி குறைந்த தலைமை ஆசிரியர் கடிந்து கொண்டார். நாம தான் 90% இந்த பள்ளி எடுத்திருக்கின்றது. அது உங்களுக்கு பொருந்தாது. எந்த பள்ளி தேர்ச்சி குறைந்திருக்கின்றதோ அந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். ஆனால் இன்று நான் இங்க பார்க்கின்ற பொழுது ஒரு கருப்பு பேட்ச் எல்லா ஆசிரியர்கள் இருந்தது. எனக்கு அதிசயமா போச்சு, என்னடா திடீர்னு ஒரு கருப்பு பேட்ச் இருக்கே சொல்லிட்டு. அதுக்கான காரணத்தை தலைமை ஆசிரியர் பேசுகின்ற போதுதான் அது எனக்கு புரிய வந்தது. அந்த கருப்பு பேட்ச் அடைவது நம்ம பள்ளிக்கு தேவையில்லை என்று என்னுடைய கருத்து. மாவட்ட ஆட்சியர் பாராட்டுகின்ற அளவிலே, ஏன் நம் பள்ளியினுடைய இயக்குநர் அவர்கள் பாராட்டுகின்ற வகையிலே இந்த பள்ளி பல சிறப்புகளை பெற்றது என்பதை மறந்துவிடக் கூடாது. பொன்னேரி கல்வி மாவட்டத்திலே 2வது இடம் பெற்ற பள்ளி, 7.5% 2 மாணவர்கள் இன்று மருத்துவம் படிக்கின்றார்கள். அப்பேற்பட்ட பெருமைக்குரிய இந்த பள்ளி மாவட்ட ஆட்சியரிடத்தில்
பாராட்டை வாங்குகின்ற பள்ளியாக தான் இருக்கும். குறிப்பாக தமிழக அளவிலே கூட தமிழக அளவிலே இங்க இருக்கின்ற மாணவர்கள் நினைத்தால் இந்த பள்ளியுடைய பெருமையை நீங்கள் கொண்டு சேர்க்க முடியும். முதல் நாள் விடுமுறை முடிந்து நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். இப்ப தலைமை ஆசிரியர் இங்க சொன்னார் யூஎஸ்டி 550 கை தட்டத்துக்கே கஷ்டப்படுறீங்க. கை தட்டினா எப்படி கேட்கணும்? யூஎஸ்டி முதல் மார்க் சொன்னா எப்படி கை தட்டணும்? தட்டுக்கு பாப்பா எப்படி தட்டின கை என்னை பிறக்கின்ற அளவுக்கு இருக்கணும் பாராட்டு. உங்க சக மாணவர்கள் வந்து ஒரு முதல் மதிப்பெண் பெற்றிருக்காங்க. அதே மாதிரி மோனிஷா, பத்ரா, பிரியங்கா இந்த 3 பேரு 12ஆம் வகுப்பிலே இருக்காங்க. அதுல ஒரு குழந்தை இன்ஜினியரிங் படிக்கணும். அதுல யூஎஸ்டி இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. மனிஷா வந்து நாங்க கான்டாக்ட் பண்ண முடியல, அந்த நம்பர் வந்து தவறா இருக்குது. பிரியங்கான்றவங்க இன்னும் 1 வருஷம் நாங்க நீட்டை படிச்சுட்டு நாங்க மருத்துவம் தான் படிப்போம்னு சொல்லி இருக்கிறாங்க. மருத்துவத்துக்கு 7.5 நாங்கள் கண்டிப்பாக சேரும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த 12ஆம் வகுப்பு முடித்த நம்முடைய பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகள் மாணவர்கள் அந்த நிலையை எட்டுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அடுத்ததாக இங்க 100% கொடுத்த ஆசிரியர்களை தலைமை ஆசிரியர் சொல்லுகின்ற போது சரண்யா இங்கிலீஷ் ஆசிரியர் அவருடைய அந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல 100% அவர் கை தட்டலாம். சரண்யா ஆசிரியருக்காக 100%. அடுத்ததாக பிசிக்ஸ் சீனிவாச ராவ் நல்லி சாருக்கு போனோம். சார் வந்திருக்காருங்களா? அடுத்ததாக கெமிஸ்ட்ரி பிடிஏ டீச்சர் ஸ்ரீ லட்சுமி அவர்கள், திருமதி லட்சுமி அவர்களுக்கு 100% அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பயாலஜி திலகம் 100% அவர் கொடுத்திருக்கின்றார். பாய்ஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விஜய் தேவி அவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், விஜய் தேவி அவர்கள் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 100% ஒட்டுமொத்தமாக 100%. அதே போல சரண்யா அவர்களும் சீனிவாசராவ் நல்லி அவர்களும் 100% 2% பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எக்கனாமிக்ஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 100% அவர்களுக்கு இந்த நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து எஸ்டி மதன்குமார் அவர்கள், அந்த ஆசிரியர்களுக்கும் கைத்தட்டுங்க, கண்டிப்பா கைத்தட்டுங்க. மதன்குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை நாங்கள் பள்ளியின் சார்பாகவும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பாகவும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். காமர்ஸ் லோகநாதன் அவர்கள் 2 கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 100%. அக்கௌண்டன்சில கேர்ள்ஸ் மட்டும் 100%. அதுவும் லோகநாதன் காமர்ஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த ஆசிரியர்களுக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த பாராட்டுகளை நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் 11ஆம் வகுப்பிலே 100% திருமதி லட்சுமி அவர்கள் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி திலகம் அவர்கள் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 100%. அதே போல விஜய் தேவி அவர்கள் கம்ப்யூட்டர்ல 100%. மதன்குமார் 100%, லோகநாதன் 100% கொடுத்திருக்கின்றார்கள். அந்த 11ஆம் அந்த ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வருடம் ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒன்றாக இணைந்து கூட்டு முயற்சியோடு அனைத்து மாணவர்களும் 100% என்ற இலக்கை நாம் எட்ட வேண்டும் என்ற இந்த முதல் நாளிலே நாம் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக 10ஆம் வகுப்பில் காரிகா என்ற மாணவி 474 500 சவுண்டே வரல. என்ன சொல்றேன், கை தட்டுற போது கேசட் இருக்கும், அது போட்டு விட்டா நம்ம கேட்க வேண்டியதே கிடையாது. கை தட்டிட்டே இருக்காங்க கண்டினியூவா. மோனலிஷா பத்ரா 468 மதிப்பெண்கள், 2வது 2 பேர் பண்ணியிருக்காங்க. வினோதி 2வது இடம் 468. ஷிபானா அவர்கள் 463 மதிப்பெண்கள் 500. அந்த மாணவ செல்வங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இதிலே தமிழாசிரியர் செல்பாய் அவர்கள் 100%. அந்த ஆசிரியர் அவர்களுக்கு திருமதி செல்பாய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கலா எஸ்எம்சி ஆசிரியர் கேர்ள்ஸ் மட்டும் 100% எடுத்திருக்காங்க தமிழ்ல. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். டெய்சி வினோத் சாமுவேல் ஆசிரியர் அவர்கள் திருமதி டெய்சி அம்மா அவர்கள் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 100%. அந்த ஆசிரியர்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். ஜான் பாஸ்கோ ஆசிரியர் அவர்கள் இங்கிலீஷ் ஆர்வம் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 100% தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கிலீஷ் ஆசிரியர் திருமதி ஷீலி அவர்கள் இதுல கேர்ள்ஸ் மட்டும் 100% தேர்ச்சி பெற்றிருக்கோம். அந்த ஆசிரியர்களுக்கு நேரத்தில் நன்றி தெரிவித்துக்கிறோம். ஜான்சி தீவுலா அவர்கள் 100% கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அவர்களுடைய மேட்சிலே தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தீவுலா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் இங்க வரும்போது முதல் இந்த ஸ்கூலுக்கு எனக்கு என்ட்ரானே தான் நம்ம தான் கேட்கும்போது பியூலா அம்மா வந்திருக்காங்க சொன்னாங்க. அவர்கள் இந்த நேரத்தில் அவங்க எந்த நேரத்தில் வந்தாலும் பள்ளிக்கு அர்ப்பணிப்போடு பணியாற்றுகின்ற பியூலா அம்மா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மாணவர்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக 100% அனிதா ஜான்சி அவர்கள் கேர்ள்ஸ் மட்டும் 100% பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நேரத்திலே பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பி ரூத் எஸ்எம்சி உடைய ஆசிரியர் சயின்ஸ் அவர்களும் 100% கேர்ள்ஸிலே பெற்றிருக்கிறார். அவர்கள் நேரத்திலே பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹரிகரன் எஸ்எம்சி அவர்களுக்கு பாய்ஸ் 100% பெற்றிருக்கிறார்கள். ஹரிகரன் அவர்களுக்கும் நேரத்திலே நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிவகுமார் எஸ்எம்சி இந்த விடுமுறை நாட்களிலும் கூட நான் இங்கு வரும்போது தலைமை ஆசிரியருடன் அவர் அந்த எஸ்எம்சி சிவகுமார் அவர்கள் நான் இங்கே தினமும் எந்த நேரம் வந்தாலும் பார்த்திருக்கின்றேன். அவர் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 100% பெற்றிருக்கின்றார்கள். அவருடைய சோசியல் சயின்ஸ் அந்த சிவகுமார் ஆசிரியர்களுக்கு இந்த நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல் நாள் பள்ளிக்கு மாணவ செல்லுங்கள்லாம் நீங்க வந்திருக்கிறீங்க. விடுமுறை ஒரு மாதம் உங்களுக்கு ஓய்வு என்பதை விட கண்டிப்பாக சாதிக்க வேண்டும் என்ற மாணவர்கள் எல்லாம் விடுமுறையை பற்றி நீங்கள் கவலைப்பட்டிருக்க மாட்டீர்கள். விடுமுறையில் கூட நீங்கள் கண்டிப்பாக படித்திருப்பீர்கள். தொடர்ந்து நீங்கள் சாதிக்க வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த கிராமத்திற்கும் இந்த ஊராட்சிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நீங்கள் இன்று முதல் நாள் இந்த முதல் நாள்ல நீங்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடு நீங்கள் இன்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த நிகழ்வு அடுத்த ஆண்டு தமிழகம் திரும்பி பார்க்கின்ற அளவிலே மாநிலத்திலே முதலிடம் 12ஆம் 10ஆம் வகுப்பிலும் இந்த மேல்நிலைப் பள்ளி புதுமுடிப்பூண்டி மேல்நிலைப்பள்ளி பெற்றது என்ற பெருமையை இன்று 10ஆம் வகுப்பு போகின்ற மாணவர்களும் இன்று முதல் 12ஆம் வகுப்பு செல்கின்ற மாணவர்களும் நீங்கள் கண்டிப்பாக பெற்றுத்தர வேண்டும் என்று ஒரு அன்பு வேண்டுகோளை உங்கள் முன்னாலே வைத்து ஆரம்பிக்கக்கூடிய இன்ற நாள் இனிய நாளாக அமைய வேண்டும். ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், மற்ற பள்ளிகளை விட நமது பள்ளியிலே பணியாற்றுகின்ற அனைத்து ஆசிரியர்களும் நல்லாசிரியர்களே. ஏனென்றால் நான் நேரடியாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கின்ற பொழுது அனைத்து ஆசிரியர் தகுதியான ஆசிரியர்கள் நம் பள்ளிக்கு கிடைத்திருக்கின்றார்கள். அந்த ஆசிரியர்களுடைய ஒட்டுமொத்தமான உழைப்பையும் நீங்கள் அனைத்து மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அந்த கற்றுத்தருவதை நீங்கள் புரிந்து கொண்டு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஆசிரியர்களை நீங்கள் மதிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆசிரியரை மதிக்கின்ற ஒருவன் சமுதாயத்தில் உயர்ந்ததாக வரலாறு இருக்கின்ற வழியே ஆசிரியரை மதிக்காத ஒருவன் உயர்ந்ததாக எந்த வரலாறும் இதுவரை கிடையாது. ஆசிரியர்களை யார் மதிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவார்கள். அதற்கு உங்களுடைய ஆசிரியர்களே உதவும். உங்க ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் முன்னாள் மாணவர்கள், அவர்கள் எல்லாம் ஆசிரியர்களை மதித்து போறார்கள். மதிப்பினுடைய காரணத்தினாலேதான் இன்று ஆசிரியர்களாக உங்களுக்கு கற்பித்தல் தொழிலை இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட அந்த ஆசிரியர்கள் எல்லாம் நீங்கள் மாணவர்களுடைய இந்த மாணவர்கள் எல்லாம் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஒரு 5% பேர் எந்த பேச்சு கேட்காத மாணவர்கள் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. காரணம் வேற ஒன்றும் கிடையாது. அவர்களுக்கு சூழல் சரியாக அமைவது கிடையாது.
அவர் குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவர்கள் வளர்கின்ற அந்த சூழல் அவர்களுக்கு ஒரு சரியான சூழலாக இல்லை. அந்த குழந்தைகளை எல்லாம் நீங்கள் தான் பெற்ற தாய் போல அவர்களுக்கு ஒரு நல்வழி காட்ட வேண்டும். அவர்களை ஒதுக்காமல், அவர்கள் எந்த சங்கடங்கள் உங்களுக்கு தந்தாலும் கூட அவங்களை சரி செய்து ஒரு நல்ல மனிதனாக இந்த சமுதாயத்தில் உருவாக்கக்கூடிய கடமை ஆசிரியர் பெருமக்களுக்கு உண்டு. தலைமை ஆசிரியர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், எந்த நிகழ்வாக இருந்தாலும் மாதம் ஒரு முறை நீங்கள் ஆசிரியருடைய கலந்தாய்வு கூட்டத்தை நீங்கள் போட வேண்டும். அதற்கு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை சேர்ந்தவர்களையும் அழைத்து அந்த கூட்டத்திலே நம்முடைய பள்ளியுடைய வளர்ச்சி குறித்து மாதந்தோறும் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து நம் பள்ளியுடைய வளர்ச்சி அதில் ஆலோசித்து எந்த குறைகளாக இருந்தாலும் அதை நாம் கலைந்து மாநில அளவிலே நாம் பேசுவதற்காக சொல்லவில்லை. ஏற்கனவே பொன்னேரி கல்வி மாவட்ட அளவிலே நாம் இடத்தை பிடித்திருக்கின்றோம். நாம் எல்லாம் ஒன்றிணைந்து கூட்டு முயற்சியோடு நாம் பயணித்தால் கண்டிப்பாக வருகின்ற கல்வியாண்டில் மாநில அளவிலே நம் பள்ளி இடம்பெறுவது உறுதி. அதற்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியர் அவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று அன்பு கட்டளையாக இங்கு நான் அவர்களுக்கு அன்பு வேண்டுகோளாகவும் வைத்து, இந்த முதல் நாளிலே வருகை தந்த அனைத்து மாணவ செல்வங்களும் வாழ்க்கையிலே எந்த குறையில்லாமல் நல்ல வளங்களையும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டி அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதாவது பல வேலைகள் இருக்கும். நம்ம பார்த்தோன்னா பல பேருக்கு பல வேலை இருக்கும். சின்ன வேலை செய்யும் பொழுது எனக்கு வேலை வந்து இருக்குது, என்னால் டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பல பணிகளுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட கடந்த 25 ஆண்டுகளாக இந்த பள்ளியின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு சுற்றுச்சுவர் இல்லாத பள்ளிக்கு சுற்றுச்சுவர்களை, அதாவது முயற்சி எடுத்து எங்கு தட்டினால் எங்கு திறக்கப்படும், அதற்குரிய நிதி உதவிகள் எங்கெல்லாம் பெறப்படும் என்பதை எல்லாம் பெற்று இன்று நமது பள்ளி ஒரு ஆலமரம் போல் தழைத்து நிற்கிறது என்றால் அதற்கு முழுமுதற் காரணமாக விளங்கக்கூடிய இந்த பகுதியினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதுபோல இந்த கல்வியாண்டினுடைய தொடக்கத்திலே ஆசிரியர் பெருமக்களும் மாணவ செல்வங்களும் நல்ல நிலையிலே தங்களுடைய கற்றலையும் கற்பித்தல் பணியும் செவனே செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்திலே தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி தங்களுடைய நற்கருத்துக்களை வழங்கிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்களுடைய சார்பாக அகம் மகிழக்கூடிய நன்றியை இந்த நேரத்திலே நாங்கள் காணிக்கையாக்குகிறோம். அதே நேரத்தில் நமது பள்ளியிலே இளங்கலை ஆங்கில ஆசிரியராக பணியாற்றக்கூடிய திரு BN ராஜேஷ் கண்ணா அவர்கள் கடந்த 24/5/2025 அன்று விழுப்புரம் மாவட்டத்திலே நமது பள்ளி கல்வித்துறையினுடைய இணை இயக்குனர் ஜெயக்குமார் ஐயா அவர்களுடைய தலைமையிலே லைஃப் எஸ் கீ டு சக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை வெளியீடு செய்தார். அவர்களோடு இணைந்து 112 ஆசிரியர்கள் 150 புத்தகங்களை வெளியீடு செய்து நமது இந்தியாவினுடைய இந்தியன் வேர்ல்டு ரெக்கார்ட் அச்சீவ்மெண்ட்டாக செய்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நேரத்திலே நமது பகுதியினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்களுக்கு ஒரு புத்தகத்தை நினைவு பரிசாக வழங்கி கௌரவிக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நினைவாக இந்த அவர்கள் வெளியீடு செய்த லைஃப் எஸ் கீ டு சக்சஸ் அப்படிங்கிற புத்தகத்தை நமது ஆசிரியர்களுக்கு நினைவாக வழங்குகிறார்கள். ராஜேஷ் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவ செல்வங்களை, இன்று வேற்றுமையை ஒழிப்போம், அதற்கான உறுதிமொழியை ஏற்க வேண்டும். மாணவ செல்வங்கள் உறுதிமொழிக்கு எவ்வாறு நாம் கைகளை வைத்துக் கொள்வோமோ அதுபோல வைத்துக்கொண்டு நான் வாசிக்கக்கூடியதை திரும்ப வாசிக்க வேண்டும். பள்ளி கல்வித்துறையை சேர்ந்த நாங்கள் சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளின் சமூக முன்னேற்றத்திற்காகவும் அவர்களின்
நலனுக்காகவும் எப்போதும் உடன் நிற்போம் என்றும் அரசியல், சமூக, பொருளாதார, பண்பாட்டு தளத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்த விழிப்புணர்வை உருவாக்க எங்களால் ஆன அனைத்து முயற்சிகளையும் செய்வோம் என்றும் உறுதி கூறுகிறோம். முழுமையாகவும் சமத்துவத்துடனும் வெற்றிகரமாகவும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இங்கு எந்த பாகுபாடுமின்றி அனைத்து உரிமைகளையும் பெற்று வாழ்வதற்குரிய பாதுகாப்பை அவர்களுக்கு அளிப்பது இன்றியமையாதது என நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அவர்களை எங்கள் குடும்பத்தில் ஒருவர் போல முக்கியத்துவம் அளித்து நட்புணர்வை வளர்ப்போம் என்றும் உரமாற உறுதியளிக்கிறோம்.